தொடங்கிய திட்டத்தை மறுபடி வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை மாற்றி விடுவார்கள். ஆனால் இதற்கு முன்னால் உருவாக்கிய இந்த திட்டம் வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம். ஆனால் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் மாணவிகளுக்கு தானே நல்லது தானே, அதை திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்தவர் கலைஞர் அவர்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து முதலிலே உயர்கல்வி இடைநில்லா கல்வியை உருவாக்க வேண்டும், யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் உயர்கல்வி பயிர்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அறிவித்தார். தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவு பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் நான். ஆனால் இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 39,000 கோடி பணம் நிதி ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள். அது தொடர் செலவினமாக சம்பளமாக கொடுத்தாலும் கூட இருக்கிற பள்ளி மாணவிகளுக்கு இடவசதி செய்து தர வேண்டும். அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர், கழிவறை வசதி, குடிதண்ணீர் வசதி என்று அடிப்படை வசதிகளை செய்வதோடு தொடர்ந்து 7000 பள்ளி வகுப்பறைகளை நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கி இப்போது 2000க்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று கூட நாங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், இது அரசு உதவி பெறுகிற பள்ளி. வந்திருக்கிற பள்ளிகள் மேற்கு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளாகவும் இருக்கிறது. அரசு பள்ளி இல்லை. நேற்று கூட முதன்மை கல்வியாளரிடம் நான் அந்த அமைச்சரே இன்றைக்கு என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், மாநகராட்சி சார்பாக ஒரு